தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஸ்லாக்கியத்தை மீண்டுமாக நீர் எங்களுக்கு கொடுத்த மகத்தான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக உம்முடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். அவருடைய நினைவுகளையும் இருதயங்களையும் நீர் காண்கிற தேவன். என்ன தேவைக்காக வந்தார்கள் என்பதை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக நீர் ஆதி முதலே ஒவ்வொரு மனிதனை நீர் அறிந்தபடினாலே அந்த மனிதனை நீர் காண்கிற தேவன். அந்த மனிதனுக்காக நீர் பேசுகிற தேவன். அந்த வண்ணமாக இந்த அருமையான பொழுதிலும் நீர் எங்களோடு பேச போகிறோமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். மூன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன் மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமென். එබැවින් නුඹලාගේ කෙසේද ඇසුවේ කෙසේද සීකර ඒ දේ පවත්වා පසුතැවිලි වෙයන්න. මෙසේ නුඹ අවදව නොසිටින්නේ නම් සොරතුමෙන් එන්නෙමි. මා නුඹ කරා කොයි පය එනවා ඇද්දයි කියා නුඹ නොදැන සිටිනවා ඇත. ඒ තමන්ගේ වස්ත්‍රය කිලුට කර නොගත් ස්වල්ප දෙනෙක් සර්දිසිය නුඹට සිටිති. ඔවුන් වටින්නන් නිසා සුදු ඇඳුමෙන් මා සමග ඇවිදුණු ඇත. ජය ගන්නා නම් මෙසේ සුදු වස්ත්‍රයෙන් පළඳවනු ලැබේ. ඔහුගේ නම ජීවන පොතෙන් කිසිසේත් මකා නොහැර මාගේ පියාණන් වහන්සේද උන්වහන්සේගේ දූතයන් ඉදිරියේ ඔහුගේ නාමයෙන් පිළිගන්නෙමි. ආත්මයන් වහන්සේ සාවවන කියන දේ කන් ඇත්තේ අසාවා. ආමේන්. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். எல்லாம் இடம் இருக்கு. கதிரை இருக்கிறார்கள் கொஞ்சம் முன்னுக்கு போடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு அநேக விசேஷித்த காரியங்கள் உண்டாயிருந்தது. அதிலே அங்கே 4 பேர் நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்களையும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். அது தேவனுடைய மகத்தான ஒரு காரியம். அதே நேரம் அடுத்த மாதம் 28ஆம் தேதியிலும் 2 பேர் அங்கே ஞானஸ்தானத்துக்காக ஆயத்தமாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஏனென்றால் அது தேவனுடைய சபையிலே சில காரியங்கள் சீர்படாமல் இருந்தால் நாங்கள் அதை சீர்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய அந்த வயதை தாண்டும் போது பெற்றோராகிய நீங்கள் அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஜனமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வருகை வருமானால் அவர்கள் கைவிடப்படுவார்கள். ஏனென்றால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு மனிதன் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அதனாலே அந்த அழுத்தங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற வேளையிலே, பிரயோகிக்கப்படுகிற வேளையிலே நீங்கள் தேவனுக்கு பயந்தபடினாலே அதற்காக உங்களை அர்ப்பணித்தீர்கள். ஆமென். அதனாலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே போல்
நேற்றைய நாளிலும் அங்கே இருவர் விவாகத்துக்குள்ளாக, விவாகம் என்பதை விட இதில் மொழிநடை எனக்கு பேச இயலாது. என்னென்னா எப்படி சொல்கிறேன், சட்ட ரீதியான விவாகமாக அது இருந்தாலும் அவர்கள் ஒரு காலத்தை வைத்து அதுக்கு பிற்பாடு தேவனுக்குள்ளாக அந்த திருமணத்தை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வாக்குறுதி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும்போது அல்லது பெண் ஒரு ஆணுக்கு கொடுக்கும்போதோ தேவனுடைய பார்வையிலே அதுதான் நிச்சயிக்கப்பட்ட ஒரு விவாகமாக இருக்கிறது. ஏனென்றால் வாக்குறுதியானது எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதனால தான் உங்களுக்கு எப்பயுமே அதில் நாங்கள் அடிக்கடி சொல்கிற காரியம், ஒரு மனிதனுக்கு வாக்குறுதியை உடனே நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உடனே ஆணோ பெண்ணோ அந்த வாக்குறுதியை நீங்கள் ஒரு ஆணுக்கோ அல்லது பெண் ஒரு ஆணுக்கோ அல்லது ஆண் ஒரு பெண்ணுக்கோ கொடுப்பீர்களானால் அது வேதாகம சட்டத்தின்படி விவாகமாகிறது. அதனாலே நீங்கள் ஒருவேளை அதை மறந்தோ காலங்கள் அனோல்மெண்ட் தீக்கரிசி பிரசங்கிக்கிற மாதிரி அனோல்மெண்ட்லேயோ அது ஒருவேளை அது நீக்கப்பட்டாலோ அல்லது ஏதோ ஒரு காரணங்களினாலே தவிர்க்கப்பட்டாலோ வேதாகமம் அந்த பார்வையில் தான் பார்க்கும். அதை நீங்கள் வேதாகமத்தின் கூடாகவும் செய்தி கூடாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அறியாத காலத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். அறியாத மெசேஜிலே தேவன் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை பிழைகள் செய்யப்படுகிற வேளையிலே மன்னிப்பானது அங்கே உணர்கிற வேளையிலே அதையும் அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால்தான் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமே. அதனாலே நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அதனால் நாங்கள் அதையே செய்து கொண்டும் இருக்க இயலாது. ஆமேன். அதனால் முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற வேளையில் அவர் மீதியானது அவர் பார்க்கிற தேவன். அதனால் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்திலே அங்கே புதிதாக அவர் வந்தபடினால உங்களுடைய நற்கிரியைகள் நற்சாட்சிகள் இந்த சபையினுடைய ஒழுக்கங்கள் எல்லாமே அவரை மாற்ற வேண்டும். அவர் மாறுவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்காகவும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்கள் நல்குமாறி நான் உங்களை தாழ்மையுடன் கேட்கிறேன். ஏண்டா ஒரு மனிதனுக்கு நாங்கள் இடரலாக இருந்தால் வேத பிரகாரமாக அதை எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அது நலமாக இருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்கிறது. ஆமேன். அதனால் நாங்கள் செய்திக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் சபை காலங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். சபை காலங்கள் ஒரு விசேஷித்த பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அது ஏன் எடுக்கப்பட்டதென்றா அந்த சபை காலங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆவியின் தன்மைகளை குறித்து நாங்கள் இதில் காணலாம். அப்போ அது ஒரு சபையிலையும் பார்க்கலாம் அல்லது ஒரு ஊழியக்காரன் மத்தியிலும் பார்க்கலாம் அல்லது உங்கள் மத்தியிலும் அதை நீங்கள் காணலாம். ஏண்டா சபை காலத்தினில் எப்படி ஒரு ஆவி கிரிய செய்ததோ அது கடைசி நாட்களில் அது எப்படி கிரிய செய்யும் என்பதையும் தேவன் எதை வெறுக்கிறார் என்பதையும் நீங்கள் காணலாம். அதுக்கு பிற்பாடு தானியேலின் 70 வாரங்களை நாங்கள் பார்க்குற வேளையில் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை படணும் என்பதை நாங்கள் வேதாகமத்தின் ஒழுங்கில் பார்க்குற வேளையில் உங்களை அறியாமலே அந்த ஒரு மகிழ்ச்சி வரும். அதை பார்த்து 7 முத்திரைக்குள்ளே போகிற வேளையில் நீங்கள் அங்கே பார்க்குற வேளையில் ஒவ்வொரு முத்திரையாக பார்க்குற வேளையிலே முத்திரையானது திறக்கப்பட்டுட்டு ஆனால் உங்களோட வாழ்க்கையில் திறக்கப்பட்டதா என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஒரு அதிசயமாக இருக்கிறது. அது இந்த நாளில் நாங்கள் அதை ஒரு சற்று ஆழமாக நீங்கள் முத்திரையை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த எந்த முத்திரையில் நீங்கள் இருக்கிற என்பதையும் காணலாம். அது ஒரு இன்னொரு ஆழமான உண்டு. ஆமேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் முத்திரை திறக்கப்பட்டுட்டு நீங்கள் திறக்கப்பட்டீங்களா என்பதை காணலாம். ஆமேன். உங்களோட வாழ்க்கையில் முத்திரை திறக்கப்படாட்டி நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் போக இயலாது. ஆமேன். அப்போ அதனால் நாங்கள் அதையும் பார்க்க போகிறோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம். அதனால்தான் தீக்க சொல்கிறேன், ஒரு மனிதன் ஒரு பரிசுத்தாவியை பெற்று தேவனை நேசித்து வர்ற வேளையில் தேவன் அவனுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை பார்க்கக்குள்ள எது எப்படி இருக்கிறது எதை பார்க்கணுமென்று அவன் ஆவல் கொள்வான். ஒரு யதார்த்தத்தில் ஒரு மனிதன் ஒரு தகப்பன் ஒரு மனிதனுக்கு ஒரு உடைமைகளையோ அல்லது ஒரு கடையோ அல்லது எதுவோ ஒன்று அவன் வாங்கி கொடுக்குற வேளையில் அவன் முதலாவது அது சந்தோஷப்பட்டாலும் அவன் சாவியை போட்டு
திறந்து உள்ளே என்ன இருக்கிறதுன்றதை பார்க்க விரும்புவானாம். அதே போல தான் தேவனுக்குள்ளாக மறுபிறப்பை பெற்ற ஒரு மனிதனும் வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் என்னுடையதென்று அதை பெற்றுக்கொள்ள அது என்னுடையது என்பதை அவன் உரிமை பாராட்டி அதை பார்க்க நாளுக்கு நாள் ஆவல் கொள்ளுவானாம். ஆமென். அதுதான் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதனின் அடையாளத்தில் ஒன்றாயிருக்கிறது. அதுதான் நீங்கள் தேவனுக்குள்ளாக வாஞ்சையே காணலாம். அதான் நான் சபை காலத்தில் பார்க்கல, முதலாவது நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வர்ற வேளையில் யாராக இருந்தாலும் ஒரு வேகம் ஒன்று இருக்கும். என்ன அப்போ அதுதான் எபேஸ் என்றா என்ன குறைவுபடுதல். அப்போ அந்த குறைவுபட்டாங்க. ஏனென்றால் ஆதியில் இருந்த அன்பு இல்லாமல் போச்சு. ஆதியில் எல்லாமே வேகமாக செய்தாங்க. ஒரு புது தம்பதியர்கள் ஒரு கல்யாணம் முடித்தோன்னே ஸ்பீடாக நேசிக்கிற மாதிரி கிறிஸ்துக்குள்ளால் நீங்கள் வர்ற வேளையில் தேவனோ மனவாளன் ஆயிட்டக்குள்ள உங்களுக்கு ஆரம்பத்தில் வேகமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் மரியாதை, கைப்பட்டாலும் கால்பட்டாலும் ஏன்னா மரியாதைன்ற மாதிரி இருக்கும். பிறகு உதஞ்சாலும் மரியாதை இல்லாத மாதிரி அது மாதிரி தெரியாது. ஏன்னா முதலாவது எல்லாமே டீசன்ட் டிசிப்ளினாக இருக்கும். பிறகு போக அது கசக்கிற மாதிரி தான் சபைக்காலம். முதல் எப்படி ஆரம்பித்தது ஆதியில் இருந்த அதான் தேவன் அந்த சபையை பார்த்துட்டே நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய், அதனாலே உன் பேரிலே குறை உண்டு. ரெண்டாவது வர்ற வேளையில் அவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தது என்ன கசப்பு. என்ன அப்போ குறைவுபட்டால் அடுத்தது என்ன வரும், எரிச்சல் வரும். கணவன் மனைவிக்குள்ளே கண்டாலே எரிச்சல் வரும், பேசினா எரிச்சல் வரும். அது மாதிரி சபைக்கு கசப்பு வருது. ஏன்னா ஆதியில் இருந்த அன்பு போனால் முதல் அன்பால் செய்வீங்க, பிறகு கசப்பு வந்துட்டால் வேகம் குறையும். ஏன்னா ஒரு வாரத்தில் 3 ஆராதனை ஒன்று போனால் காணும். ஏன்னா ஆனால் ஆரம்பத்தில் அப்படியே இருந்திருப்பீங்க. 5 அதிகாரம் வாசிக்கணும், விடிய ஜெபிக்கணும், ஜேசப்பாட்டை கேட்டு செய்யணும், எல்லாமே இருக்கும். ரெண்டாவது வரக்குள்ளே கசப்பு வந்தோடனே அங்கே உலகம் வந்துடும். அப்போ மதமும் உலகமும் என்ன செய்யுது, அதில் வந்துச்சு. மூன்றாவது வர்ற வழியில் என்ன வந்துச்சு, பரிபூர்ணம். உலகத்தில் விழுந்துட்டீங்க. ஆதியில் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ உங்களோட அதான் நான் சொன்ன சபை காலத்தை பாருங்கள். நீங்கள் அப்போ எந்த காலத்தில் இருக்கிறீங்க என்பதை காணலாம். அப்போ என்ன நடக்கும், முதல் ஆதியில் இருந்த அன்பு குறைஞ்சி கசப்பாகி இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே இருப்பாங்க. அப்போ உலகம் என்ன பரிபூர்ண விவாகத்துக்குள்ளே போயிடுவாங்க. கிறிஸ்தவனாக இருந்தவன் உலக மனிதனாக மாறிடுவான். அப்போ அதான் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நாங்கள் இன்றைக்கி குமாரத்திகள் பிறந்தபோது தேவபுத்திரர்கள் அதிக சௌந்தரியம் என்று கண்டு என்ன செஞ்சாங்களாம், பெண் கொண்டார்கள். யாரை பெண் கொண்டார்கள், மனுஷகுமாரத்திகள். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட தெரிவு தேவனுடைய ஜனங்கள் இல்லாமல் வெளி ஆக்களை தெரிவு செய்கிறாங்க. ஏன், அவங்ககிட்ட என்ன வித்தியாசம் பண்ணாங்க, வார்த்தை இல்லை ஆனால் அழகு இருக்கும். அவங்ககிட்ட அதிக சௌந்தரியம் உள்ளதென்று கண்டு தேவபுத்திரர்கள் என்ன செஞ்சாங்களாம், வேறு மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவங்களை விவாகம் பண்ணினாங்க. அதனால் தேவன் என்ன செய்கிற, தேவன்ட கோபாக்கினைக்குள்ளே போகிறாங்க. அப்போ அதே போல் என்ன செய்கிறதாண்டா, இந்த பரிபூர்ண விவாகம் என்ன நடக்குதாண்டா உலகத்தோடு போயிட்டாங்க. அப்படி இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பீங்க. அதே போல் எந்த வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கணும். ஆதியில் இருந்தது குறையப்பட்டு கசப்பு இன்றைக்கி உலகத்தின் காரியத்தில் ஓடுறோமா. 4வது வர்ற வேளையில் என்ன நடக்குது, விளங்கல, அதிகாரம் செலுத்தும் சிறியானவள் யார், தியத்ரா. அப்போ அதிகாரம். அப்போ உலகம் என்ன செய்கிறது, உலக காரியத்துக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதனுடைய ஆளுமை அங்கே வருது. முதல் தேவனுடைய ஆளுகை மனிதனுடைய ஆளுகை, சபையினுடைய ஆளுகை என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ அதில் நீங்கள் விழுவீங்க. இப்போ 4வது பார்க்குற வேளையில் சீர்திருத்தம். அதாவது என்ன அர்த்தம், சர்த்தை என்றால் தப்பித்து கொண்டவர்கள், கொண்டவன் என்றும் எடுக்கலாம், கொண்டவர்கள் என்றும் எடுக்கலாம். குரூப்பாக பார்க்கக்குள்ள கொண்டவர்கள், தனி மனிதனாக உங்களை ஆராயிற வேளையில் தப்பித்து கொண்டவன். அப்போ இந்த சபையை நாங்கள் போன வாரம் பார்க்குற வேளையில் அந்த சபையில் சீர்திருத்தம் வருகிறது, ஆனால் புதுப்பித்தல் வரை. அப்போ அதனால் இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறேன்டா, இது அவர் பாராட்டையில். எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா பாராட்டு வருது என்ன, ஆனால் உன் கிரியைகளை எல்லாம் அறிந்து, ஆனால் டிரெக்டாக அவர் வாரேர் என்ன சொல்கிறேன்டா, நீ விழித்து கொண்டு சாகுக்கு ஏதுவாக இருக்கிற வேலையை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதையாக இருக்கையில். ஏன்னா நிறைவு பெறணுமெண்டா புதுப்பித்தல் அவசியம்.
இப்போ நீங்கள் சீர்படலாம், நீங்கள் என்ன செய்யலாம், சீர்திருத்தலாம். இதை செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, நாங்கள் தேவனுக்கு பயப்படுவோம். ஆனால் உங்களோட உள்ளம் மாறாட்டி தேவன் அங்கே வரையலாம். அப்போ அதனால தான் அவர் சொல்கிறேன், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக இல்லை. அப்போ நிறைவு கம்ப்ளீட் வரணுமெண்டா நீங்கள் புதுப்பிக்கப்படணும், நீங்கள் மாறணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக உங்களோட உள்ளம் மாறாட்டி, உங்களோட குணம் மாறாட்டி நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிறைவாக வரையலாம். நீங்கள் கிரியையில், நீங்கள் பொதுவான காரியத்தில், நாங்கள் கிறிஸ்தவளாக இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போகணும், அதில் இருக்கலாம். ஆனால் உள்ளம் வெளிப்பாடோடு மாறாட்டி தேவனுக்கு முன்பாக நிறைவு வரையலாம், கம்ப்ளீட் வராது. அப்போ அவர் தேவன் என்ன செய்கிறாருண்டா, இவங்களை பாராட்டாமல் வேற சொல்கிறேன், நீ விழித்து கொண்டு சாகுக்கு எதிர்வாயிருக்கிறவளை ஸ்திரப்படுத்த, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவை. அதான் திக சொல்லு, சத்தை சபையின் காலத்தில் சபையில் சீர்திருத்தம் உண்டானதே அன்றி அது புதுப்பிக்கப்பட்டு பெந்தோகோஸ்தே சபையின் நிலைமைக்கு திரும்பவில்லை. அப்போ அவங்க என்ன செய்யலைண்டா, சீர்திருத்தம் வந்துச்சு. அப்போ லூத்தரன் சீர்படுத்தினர், ஆனால் அவங்க புதுப்பிக்கப்படலை அவங்களோட உள்ளம். ஏன்னா அதனால தான் லூத்தரன் ஊழியம் என்ன செஞ்சிச்சு, நாளடைவில் விழுந்து போச்சு. அவங்களோட ஏமெல்லாம் சபையில் ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்தி காரியங்களை செய்து அங்கே எழுப்புதலை உண்டாக்காமல் அவங்களோட டாக்கெட் என்ன செஞ்சிச்சு, இந்த ரோமன் கத்தோலிக் எல்லாத்தையும் அழித்தபடினால இந்த கத்தோலிக்க போப்புடைய குறுக்கலாட்சியை அழிக்கணுமென்று மாமிச ரீதியில் யுத்தம் பண்ணினாங்கொழிய ஜனங்களை என்ன செய்யலை, அவங்க ஆவிக்குரிய விதத்தில் நடத்தாமல், ஆவிக்குரிய ஜபங்களை ஏற்படுத்தாமல் ஃபைட்டுக்கு விட்டார். அவர் என்ன, அதனால் என்ன நடந்துச்சு, காலப்போக்கில் அவரோட நோக்கம் சரியாக இருந்துச்சு, ஆலோசனை எப்படி இருந்துச்சு, தவறாக இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்தோம். அதே போல் தான் நீங்கள் சொல்லுவீங்க, உங்களோட பிள்ளைகிட்ட நீ ஜபிச்சியா, வேதம் வாசிச்சியா, அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு பண்டைக்கு நீ கிளாஸுக்கு போகண்ட என்ன செய்வீங்க, பிடிச்சி அனுப்பி விட்டுருவீங்க. அப்போ நோக்கம் சரி, தேவனுக்கு வாசிக்கணும், தேவனோட ராஜ்யத்துக்கு போகணும். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, அங்கே பிடிச்சி அனுப்பினோன்னே உங்களோட ஆலோசனை எப்படி போயிடும், தவறாக போயிடும். அதே நேரம் படிப்பு விஷயத்தில் இதண்டி நீ இன்னவா மாறணும், இன்னவா வரணும், இன்ன காரியம் வரணும், உலகமங்களை மதிக்கணும், எல்லாமே சொல்லி நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கிறதுல நீ போன்று அனுப்புவீங்க. அந்த புள்ள அந்த இடத்துல போய் ஜீன்ஸ் அடிக்க போதா, அல்லது அரை ஸ்கர்ட்டை போட போதா, அல்லது என்ன லிப்டிக் அடிச்சுட்டு இருக்க போதா, அல்லது ஏதாவது ஒன்றை செய்ய அதை பார்க்க மாதிரி விளங்குது. அப்போ உங்களோட நோக்கம் சரி, நோக்கத்தில் பார்த்தா சரியாக இருக்குது, ஆனால் உங்களோட கிரியையில் என்ன செய்யுமெண்டா பிழையாக இருக்குது. அதே போல் லூத்தரண்ட நோக்கம் சரியாக இருந்துச்சு, அண்ட் அவரோட கிரியை எப்படி இருந்துச்சு, ஆலோசனை பொல்லாததாக இருந்துச்சு. அப்போ மனிதனுக்கு எதிராக போராடினர் ஒழிய தேவன் அவங்கள மாற்றணும், எனக்கு கிடைச்ச ஜனத்தை நான் ஆவிக்குரிய விதங்களாக நடத்தணுமென்றதை அவர் என்ன செய்யலை. இப்போ நான் ஸ்பீடாக வாரேன்டா ஒரு மகத்தான ஒரு பாடத்துக்கு போகிறேன். அந்த பாடத்தை முடிக்கலுமோ தெரியல. அதாவது ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படுறதும் உள்ளே வர்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த சபையில் பார்க்கக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரி, ரைட்? அப்போ நான் ஸ்பீடாக போகிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவையாக நான் காணவில்லை என்று ஆவியானவர் கூறுறார். கிரியைகள் நிறைவடையாததன் காரணத்தினால் சீர்திருத்தத்தின் காலம் என்று இது என்ன செய்கிறது, அழைக்கப்படுகிறது. அப்போ நிறைவுள்ளதாக வரணுமெண்டா என்ன அர்த்தம், நீங்கள் புதுப்பிக்கப்படும். ஏன்னா நாங்கள் நல்ல ஒரு பாட்டு, ஏன்னா கழுகுகளை போல் கழுகு திரும்ப நான் உயிர் வாழணுமெண்டா என்ன செய்யும், கண்மலை கிட்ட போய் தண்டை அழகை உடைக்கும், தண்டை சிறகை என்ன செய்யும், பிச்சிட்டு என்ன செய்யும், சிறகு இல்லாமல் கண்மலைக்குள்ளே ஒளியும். ஆனால் அதோட கழுகுட சிறகு திரும்ப வர்ற வேளையில் புது பலன் அடைஞ்சி கழுகுகளை போல் செட்டையை அடித்து நீ உயரே பறந்துருவா என்ற மாதிரி அதே கழுகு தான் புதுப்பிக்கப்பட்டு புது பலத்தோடு வர்றது போல தான் ஒரு கிறிஸ்தவன். ஆமென். நீங்கள் என்ன செய்யணும், எந்த கண்மலையிட்ட வரணும், கிறிஸ்துவிடத்தில் வரணும். அவர் தான் உங்களை என்ன செய்யலும், புதுப்பிக்கல. நீங்கள் வேத அறிவில் நான் பேசுகிற செய்திகளை பிடிச்சி எல்லாரையும் விட வளர்ந்துருக்கலாம், ஆனால் நீங்கள் மாறாட்டி நீங்கள் ரிஜெக்ட். அதான் நாங்கள் நேற்று இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு அழகான செய்தியை பார்த்தேன். அனுபவம் என்ன தலையங்கம் அது விளங்கல தேவனுடைய நல்ல ஒரு அனுபவம். என்ன நான் எல்லா செய்தியையும் படிக்கிறபடியே எது, அப்போ அனுபவம் என்ற ஒரு காரியத்தை பார்த்து அதான் நீங்கள் போதற செய்தியை கேட்கலாம்,
வளரலாம், அதே நேரம் அம்மா அப்பா உங்களை வழி நடத்தலாம். ஆனால் தேவனோடு உங்களோட தனிப்பட்ட அனுபவம் இல்லாட்டி நீங்கள் ஃபெயிலியர். ஆமென். தேவன் உங்களோடு இடப்படும். மோசையை அழகாக தாய் வழி நடத்தினா, போதகர் ரபிமார்கள் வழி நடத்தினாங்க, எல்லா சாஸ்திரங்க. ஆனால் அவன் தோல்வி, அவனோட வாழ்க்கையில் தோல்வி இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்ன செய்கிறான், அக்கினியில் தேவனை காண்ற வேளையில் அதுதான் அவனோட வாழ்க்கையில் அனுபவம். பாருங்கள், காஞ்ச கோலோட ஒரு மனிதனாக அந்த எகிப்தையை அவன் ஜெயித்தான். ஆமென். அங்கே தாவீதுக்கு ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. அதாவது தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத கரடியையும் சிங்கத்தையும் கொண்ட அனுபவம். அப்போ பெலிஸ்தியனையை காண்ற வழியில் அவனுக்கு ஜுஜுபியாக இருந்துச்சு. அவன் சொன்னான், கரடியையும் சிங்கத்தையும் கொல்ல பலன் கொடுத்த தேவன் இந்த விருத்தனசம் இல்லாத இந்த நாய், செத்த நாய், ஒன்றுமே இல்லாதவனை நான் ஜெயிப்பேன் என்று சொல்கிறான். என அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் அனுபவம் வந்தால் சிம்பிளாக ஜெயிப்பீங்க. ஆனால் லூத்தரனுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் வரையில் அவர் என்ன செய்கிற, படித்து கல்வி அறிவினால் சபையை சீர்படுத்த வெளிக்கிட்டே ஒழிய தேவனுடைய ஆவியினால் செய்யாதபடியினால் அந்த சபை விழுந்து போச்சு. ரைட். இப்போ நாங்கள் ஸ்பீடாக போக போகிறோம். ரைட். அடுத்தது பாருங்கள், அவர் என்ன சொல்கிறேன்டா, நீ விழித்து கொண்டு சாகு கேதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. அப்போ அவர் என்ன சொல்ற, நீ விழித்து கொண்டு, அதாவது மரித்து கொண்டிருக்கிறவைகளை நீ என்ன செய்யாம், சிறப்படுத்து. அதாவது விழித்து கொண்டு என்னும் பதம் உறங்காமல் கவனமாக இருக்கிறதை குறிக்கிறது. அவ்வாறு கவனமில்லாவிடில் ஆபத்தும் நஷ்டமும் விளையும். ஸ்திரப்படுத்து என்னும் பதம் இப்போது உள்ளதை, அதாவது நீ என்ன செய்யண்டா, சீர்படுத்து என்றதுக்கு அவர் என்ன செய்கிறீர், கொண்டு வர. அப்போ அவர் என்ன செய்கிறீர், இப்போ இந்த காரியம் எல்லாம் என்ன நடக்கிறது, நீங்கள் மாறையில் நீங்கள் பலத்தை கொண்டு என்ன செய்கிறீங்க, அவங்களோட ஃபைட் பண்ண போகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், ஆவிக்குரிய விதத்தில் உங்களை ஸ்திரப்படுத்தல. அப்போ இன்றைக்கு இலங்கையிலே நீங்கள் அப்படியான ஊழியங்களை பார்க்கலாம். மாமிச ரீதியில் யுத்தம் பண்ணுற, ஏன்னா ஒருவன் கொள்கையில் ஒரு செய்தியில் தவறாக இருந்தால் மாமிச ரீதியை என்ன செய்வாங்க, வார்த்தையை போட்டு அதை செய்வாங்க. அவனுக்காக ஜெபிக்கணுமென்ற மனப்பான்மை இல்லை. அவர்களுக்காக என்ன ஜெபித்து அவங்கள நேசிக்கணுமென்ற மனப்பான்மை அங்கே இல்லாமல் போகிறத பார்க்குறோம். அது என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. நாங்கள் யாவரோடும் எப்படி இருக்கணுமா, சமாதானமாக இருக்கும். யாவருக்காக நாங்கள் ஜெயிக்கணும். உன் சத்ருவை என்ன செய்யணும், உன் சௌரனை போல நாங்கள் நேசிக்கணும். இதை தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். ஆனால் இன்றைக்கு விரோதிகளாக நினைக்கிறவங்க தான் இன்றைக்கு அதிகம். அதனால தான் நீங்கள் அந்த அனுபவத்தை குறித்து பாருங்கள். தீக்கர் சொல்கிறேன், பில்லி கிராமும் ஓரல் ராபர்ட்ஸும் ஸ்தாபன ஊழியக்காரர். ஆனால் அவங்க இவ்வளோ மகத்தான காரியமாக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், அவருக்காக ஜெபிக்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவும் அதை தான் எங்களுக்கு கற்றுத்தந்த. என்ன சொன்னேன், அவங்க அந்த நாமத்தினால் செய்கிறாங்களா, அவங்கள விட்டுருங்க. அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு காரியத்தை. அதே போல் தீக்கர்சியும் என்ன செய்கிறார், அதை கற்று எங்களுக்கு உபதேசத்தில் தான் ஒத்து போகக்கூடிய ஒழிய நாங்கள் அவங்கள சத்துருக்களாக நினைக்காம சிநேகிதராக நினைச்சு அவங்கள ஜெபிச்சு அவங்கள காண்ற நேரத்தில் கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் என்ன செய்யணும், அறிவிக்கணும். இன்றைக்கு கை கொடுக்கவே இயலாமல் ஆக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன செய்கிறது, கோட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டுக்குள்ளே போனால் சமாதானம் உண்டாவதாக என்று கோட் பிளஸ் யூ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கொடுங்க. பிரைசலோட் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் தேவன் கற்றுத்தந்தது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் கை கொடுங்க. கர்த்தர நாமம் மகிமைப்படுறதை குறித்து நீங்கள் சொல்லலாம், அது இல்லாமல் ஆசீர்வதிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு உபதேசம் இப்படி இருக்கிறது. ஏன்னா கொடுக்கக்கூடாது, வணக்கம் கொமனான குட் மார்னிங் என்று சொல்லணும் என்று இன்றைக்கு சபைக்குள்ளே இந்த மெசேஜுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, வழி நடத்துகிற இவ்வளோ ஒரு உபதேசமான ஒரு காரியங்கள். ஆனால் நாங்கள் அப்படி இருக்க, அதுக்காக தான் நாங்கள் இந்த சபை காலங்களை ஆராய்ச்சி பார்க்குறோம். ரைட். அப்போ பாருங்கள், உறங்காமல், அதாவது நாங்கள் விழித்து கொண்டு சாகு கேதுருவாய்களை சிறப்படுத்து. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எங்கள்கிட்ட எதில் தவறாக இருக்கிறோமா, எங்களோட ஜெபங்களில் குறைவா, அதை லூத்தரை என்ன செஞ்சுட்டே நாங்கள் பார்த்தனாங்க, காணிக்கையில் சபைக்கு கொண்டு வந்து தேவன் ஜனங்கள் சபையினுடைய வளர்ச்சிக்கு கொடுக்குறது அதை வேணாமென்று அவர் என்ன செஞ்ச நிராகரிச்சேர். ஆவிக்குரிய கூட்டங்களை நிராகரித்து என்ன செய்கிறேர், அவங்களுக்கு எதிரான போதனைகளை செய்ய தான் அவர் வழி நடத்த. ஆனால் நாங்கள் அதை செய்யாமல் நாங்கள் என்ன செய்யணும், வாசம்
வசம் இருந்து ஜெபிக்கணும். ஆமென். எங்களோட பலவீனங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா மனுஷனானவன் பலவீனம் உள்ளவன். ஆமென். அந்த எங்களோட பலவீனங்கள் நீங்க, எங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த ஆவியின் தன்மைகள் நீங்க, நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் ஜெபிக்கணும். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆனால் அவங்க அதை செய்யலை. அப்போ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சாவுக்கு எதிரும், அதாவது தேவனை விட்டு விலகி தேவனுடைய காரியத்தில் இருக்கிறதுவெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். அடுத்தது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப. நீ எதை கேட்டியோ, எப்படி வாழணும் என்று தேவன் உனக்கு படிப்பிச்சாரோ அதை கேட்டு, அந்த வகையை கேட்டு நீ என்ன செய்யணுமா? மனம் திரும்பும். அப்போ அதான் முன்னுக்கு சொல்கிறேன், சாகுக்கு எதுவானவங்களை ஸ்திரப்படுத்து. ஏன்னா அப்படி அடுத்தது அவர் சொல்கிறேன், நீ கேட்டு எதை பெற்றுக்கொண்டியோ அதை என்ன செய்? நீ அதை கேட்டு நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பு. அப்படி இல்லாவிட்டா என்ன வருமா? நான் திருடனை போல உன்மேல் வருவேன். அப்போ அதுக்கும் அவர் அந்த காலத்தை அறிஞ்சு அவர் என்ன சொல்கிறது? தேவன் எப்பயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் படிப்பிக்கிற வேளையில் அந்த காலத்துக்கு போய் பார்க்கும். விளங்குதா? அப்போ தேவன் புது துருத்திய பழைய துருத்தியில் வாக்கையிலாண்டா நாங்கள் அந்த காலத்துக்கு போய் பார்க்கோம். விளங்குதா? அப்போ தேவன் சொல்கிற காரியத்தை ஏனென்று நாங்கள் போய், அதே போல் இவர் இங்கே சொல்கிற வேளையில் அந்த சபை காலத்தில் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? மலை தேசங்களில் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ மலை தேசங்களில் வாழ்கிற வேளையில் அங்கே வனாந்திரமான இடங்களில் இந்த திருடர்கள் இரவையில் களவெடுத்து, நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் யார்? சம்காரதில் பெலிசியர் என்ன செய்வாங்க? வயல் விதைச்சி வயல் அறுவடை நேரத்தில் டைம் பார்த்து என்ன செய்வாங்க? அதெல்லாம் அறுவடை செஞ்சு அவங்க விழித்திராவிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இவங்களோட நல்லதையெல்லாம் எடுத்துகிட்டு போய். அதே போல் இந்த தேசத்தில் என்னண்டா இவங்க இப்படி இருக்கிறபடினால அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கண்டா இரவேல ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லாம் அந்த டைம் டேபிள் போட்டு விழிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த அனுபவம் தெரியும் தானே. அப்போ தேவன் அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், இல்லாவிட்டால் நான் திருடனை போல வருவேன். ஒருவேளை நீ தூங்கி இருந்தாலோ மயக்கமாக இருந்தாலோ அல்லது நீ அலர்ட் இல்லாமல் இருந்தாலோ நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே மாதிரி பாருங்கள், அந்த இதை வச்சு இந்த ஜனத்துக்கு அப்போ எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் இருந்தால் உங்களுக்கு அதை ஒப்பிடக்குள்ளே டக்குன்னு புரிஞ்சிடுவீங்க. அதே மாதிரி தேவனும் என்ன செய்கிறேன்? அந்த சந்தர்ப்பத்தை வச்சு இந்த சபைக்கு சொல்கிறேன், இல்லாட்டி நீ சாவுக்கு எதிரான சிறப்படுத்து. அது நீ என்ன செய்யணும்? சிறப்படுத்தணுமெண்டா நீ எதை கேட்டு பெற்றுக்கொண்டாயோ அதை கேட்டு நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அப்படி இல்லாட்டி மனம் திரும்பாட்டி நான் உண்மையில் எப்படி வருவேனண்டா திருடன் டைமை சொல்லிட்டு வருவான். அப்போ திருடன் வருவான்னு தெரிஞ்சால் இப்பயும் விழிச்சிருக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னேன், நீங்கள் 1 மணி நேரமாவது நீங்கள் விழிச்சிருக்கக்கூடாதா என்று அவங்களுக்கு சொல்கிறது. அதே போல் நாங்கள் என்ன செய்யணும்? விழிச்சிருக்கணும். ரைட், அப்படி ரைட். அப்போ அதனாலே அவர் என்ன சொல்கிறார்? நீ அப்படி இல்லாட்டி நான் வருவேன். ரைட். அடுத்தது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்த்தையிலும் எனக்குண்டு. இப்போ வாருங்க, முன்னுக்கு எதுவுமே பாராட்டாமல் டிரெக்டாக சொல்கிறார், ஆனாலும் கொஞ்சம் பேர் எனக்காக அங்கே இருக்கிறான். ஆமென். அதுக்காக சந்தோஷம் அடையணும். அதே போல தான் ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய ஜனங்கள் அவருக்காக ஒன்றோ ரெண்டோ வாழ்ந்து வந்தாங்க. ஆமென். அதே போல தான் நீங்கள் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து மயங்காமல், நாங்கள் இன்றைக்கி ஆதியாமத்தினுடைய மெசேஜை பார்க்கல. அவர் சொல்கிறார், அந்த தேவன் ஏன் மனுஷனை உண்டாக்கினோம் என்று மனஸ்தாபப்பட்டு அவங்கள நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரண்டா அழிப்பேன் என்று சொல்லிட்டு, ஆனாலும் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதே போல தேவன் என்ன செய்கிறார்? அந்த சர்த்தையிலும் அவர் பார்க்கிறேன். அப்போ அவங்க என்ன செய்வாங்களாம்? இக்காலத்து சபை நீதிமான்களை அவிசுவாசிகள் ஒருங்கே கொண்டிருந்தது, ஆனாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை அறிந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், தேவனை பிரியப்படுத்தினார்கள், அவர்களுடைய வஸ்திரங்கள் வெண்மையாயிருந்தன, அக்காலத்து வஸ்திரங்கள் தரை மட்டும் நீளமாயிருந்தபடினால் அவைகள் அழுக்காதபடி அவர்கள் கவனமாய் நடப்பார்கள். பாருங்கள், இதையும் அவர் பார்த்து தான் சொல்கிறார். என்ன செய்கிறேன்? அப்போ அவர் என்ன செய்ய, அந்த நாள் ஜனங்கள் என்ன செய்வாங்க? நீளமாக போடுவாங்க, வெள்ளையாக போடுவாங்க. அப்போ நீங்கள் வெள்ளையாக போட்டால் எப்போயுமே நீங்கள் கவனமாக இருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரதர் அன்றைக்கு சொன்னேன், எனக்கு வெள்ளை ஒத்தே வராது பிரேண்டா, எப்படியாவது ஊற்றி ஆயிரும். அது அவருக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வெள்ளையை போட்டுட்டு வந்தால் எப்பயும் கவனமாக இருப்போம். அதால் தான் சபையில் நாங்கள் அதிகமாக அதுக்காக இது பெந்தகோஸ்தே மெசேஜ் என்று சொல்லிடுறாங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். ஆமென். அப்போ அதனால் இது ஆவிக்குரிய விதத்தில் பாருங்கள். எனக்கும் வெள்ளை பிடிக்கும்.
ஏனென்றா அந்த வெள்ளையை போட்ட ஒரு எங்களை அறியாமலே ஒரு உணர்வு வரும், புரியுதா? எப்பயும் கவனமாக. அப்போ அதே போல் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கண்டா, நீளமாக போட்டபடினால் அந்த அதாவது டெசர்ட் தானே, வனாந்தரத்தில். அப்போ உங்களுக்கு தெரியும், பாலைவனமாக இருந்தபடினால அவங்களுக்கு ஊற்ற ஈஸியாக வரும் வெக்க. அப்போ அவங்க எப்பயுமே கவனமாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஜனங்களோ எப்பயுமே தங்களை தூய்மையாக வைத்து கொண்டார்களாம். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைக்காக பரிசுத்தமாக அவங்க வாழ்ந்தாங்க. உலகத்தின் காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் தேவனோடு சரியாக நடக்கணும் என்ற காரியம் என்ன செய்கிறது, அவங்களுக்குள்ளே வந்துச்சு. ஆமேன். அதனால் அவர் சொல்கிறார், நீளமாக இருந்தபடியினால் அவைகள் அழுக்காதபடி கவனமாய் ஜனங்கள் நடக்கவன். அவ்வாறே இச்சபையின் பரிசுத்தவான்கள் உலகத்தினால் கரைபடாமல் கவனமாய் நடந்தார்கள். அவர்கள் ஆவியினால் நடனமாடி தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாயும் குற்றமுள்ளவராயும் அவர்கள் என்ன செய்தாங்களாம், நடந்தார்கள். சில பேர் மாத்திரம் இச்சபையில் தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். இவ்வசனத்தின் மூலம் நாம் அறிகிறோம். அப்படியெனில் இச்சபையின் நிலையை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது குழப்பமுற்று நிறைவுற்று பிளவுபட்டு பலவுள்ளமாய் மரிக்கும் தருவாயில் இருந்தது. தேவன் இச்சபையின் முழுவதுமாக கடிந்து கொள்கிறார். மாமிச சிந்தை பொருந்திய கிறிஸ்தவர்கள் சரித்திரக்காரர்கள் சித்தரிப்பது போன்று இது ஒரு மகத்தான காலமாய் விளங்கல. ஆனால் சரித்திரக்காரர்களும் ஸ்தாபனங்களும் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு மகத்தான சபைன்னு சொல்லுவாங்க. ஏன்? இந்த காலத்தில் தான் சபை அச்சிடப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு லூத்தரன் என்ன செய்து இலவசமாக கொடுத்தார். அதனால் இது பொற்காலம் என்று சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் இந்த சபை எப்படி பார்க்குது, ஒன்றுமே இல்லாமல். ஏனென்றால் அவங்க மூளையால் செயற்பட்டாங்க. எப்பயுமே தேவன் அறிவினால் செய்கிற எதையுமே அங்கீகரிக்க மாட்டேன். அவருக்கு விசுவாசத்தினால் நீங்கள் செய்கிறதும் அன்பினால் செய்கிறதும் தான் அவர் மறப்பதில்லை. அதான் அவர் சொல்கிறார், அன்பின் ஊழியத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீங்கள் அன்பால் செய்கிறீங்களா, அன்பால் ஒருவருக்கு செஞ்சால் அவங்க திருப்பி செய்வாங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எத்தனை பேர் நீங்கள் 100 கோடியில் கூட பரிசு கொடுத்துருக்கலாம். ஆனால் அன்பால் ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும், சந்தோஷம். அதை மறக்க மாட்டீங்க. ஆமாம், அதே போல தான் தேவனும். அதுதான் தேவனுக்கு விருப்பம். அன்பால் செய்கிறது, உணர்வோடு செய்கிறது, உண்மையாய் செய்கிறது தான் தேவனுக்கு பிடிக்கும். ஆமேன். அப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த சபை அப்படியாக இருந்து, ஆனால் அவங்க உத்தமமாக இருந்தாங்க. அதனால் தேவன் ஒரு வாழ்த்துதலை சொல்கிறேன். வாழ்த்துதல் என்பதை விட அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை, அதனால் அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். ஆமேன். அவங்க என்ன செய்வாங்களாம், அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். அதான் நாங்கள் இதை சொல்லல, வசனம் சொல்லுதா. அப்போ அதனாலே அவர்கள் என்னோடு கூட உத்தமமாய் நடப்பவர்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை அருளுகிறார். இது அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கும் பிறப்புரிமைகளில் ஒன்றாகும். இவ்வுலகத்தில் ஏற்படும் கஷ்டங்களிலும் ஆபத்துக்களிலும் அவரோடு கூட நடந்து அவருக்கு மகிமையாக இவர்கள் ஜீவித்தார்கள். கர்த்தர் அவளுக்காக தகுந்த பலனை அளிக்கிறார். தேவன் கவனிங்க, தேவன் தம்முடைய அன்பின் ஊழியத்தை ஒரு காலம் மறப்பதில்லை. ஆமேன். தேவன் எப்பயுமே அவர் அன்பின் ஊழியத்தை என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். அதனால் தான் வேதமும் என்ன சொல்லுது, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஆமேன். நீங்கள் மனுஷனுக்கு செஞ்சு நாளைக்கு அந்த மனுஷன் நீங்கள் மாறினாலும் நீங்கள் அதை வச்சு பேசக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லணும், நான் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக செய்யுது. ஆமேன். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அவர்கள் பாத்திரவான்கள். அதனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் பாத்திரவான்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய கையிலிருந்து புத்தகத்தை வாங்கி பாத்திரவானாக எண்ணப்பட்டவரும் நியாயத்தீர்ப்பு செய்த தகுதியுள்ளவருமான இயேசு கிறிஸ்து இப்பரிசுத்தவான்களை பாத்திரவான் என்று அவர் என்ன செய்கிறாராம், அழைக்கிறார். நாங்கள் அன்றைக்கு சிங்காசனத்தில் பார்க்குற வேளையில் பிதாவினுடைய சிங்காசனத்திலிருந்து அங்கே யோவான் அதை பார்த்து அழுகிறான். இதை யார் வாங்குவான், யார் பாத்திரவான் என்றக்குள் அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரவானாக காணப்பட்டபடி நான் உரிமையோடு எடுக்கிறேன். அதுக்காக பிதா ஒருவர் இருக்கிறேன், குமார் ஒருவர் என்ற அர்த்தம் இல்லை. சிங்காசன கதிரையில் அந்த புத்தகம் இருக்குது. அதை என்ன செய்கிறேன், வாங்குறேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஜனாதிபதி, அடிக்கடி நான் சொல்கிறேன், ஜனாதிபதி எலெக்ஷனில் ஜெயித்தாலும் நீங்கள் பாருங்கள், அந்த டேட் முடிஞ்சு நியமத்தின்படி சட்டமா அதிபரால் ஒரு டேட் குறிப்பிக்கப்பட்டு அந்த டேட்டில் அவர் சைன் வைக்காத மட்டும் அவர் பாத்திரவானாக வரையலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் மீண்டும் ஜெயங்கொள்ளாமல் அவர் அந்த சிங்காசனத்தில் என்ன செய்யலாது, அமரையலாம். அவரை யார் ராஜாண்டு வைப்பாங்க,
மணவாட்டி தான் என்ன செய்வா, கிரீடத்தை போட்டு மணவாளனே என்று ராஜா என்று அவளை என்ன செய்ய உட்கார, அது மட்டும் அவர் சொல்லிட்டு நான் அந்த கதிரையில் உட்கார மாட்டேன். ஆமேன். அதுதான் அந்த காரியம். அதே போல தான் இங்கே என்ன நடக்குது, அந்த இடத்துல இருந்த புத்தகத்தை அவர் என்ன செய்கிறார், எடுத்து வாரதான். அதான் அவர் மட்டும்தான் அதை எடுக்கல. ஏன்னா முதல் அந்த புத்தகம் யார்கிட்ட இருந்துச்சு, ஸ்டார்ட்டில் பிதாட்ட இருந்து யார்கிட்ட போகுது, ஆதாம்கிட்ட போகுது. நான் அந்த படம் முதல் வச்சிருந்தேன். நான் அந்த ஆதாம்கிட்ட போய் ஆதாம் பாவம் செஞ்சோன்னா அது மறுபடியும் யார்கிட்ட போகுது, பிதாவிட்ட போகுது. பிதாவிட்ட அந்த சிங்காசனத்திட்ட போகுது. அதில் இருந்து தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம். அவர் என்ன செய்கிற, நான் தான் அந்த பாத்திரவானன்றவனை அவர்கிட்ட போகுது. ஆதாம் இழந்ததை விளங்குது அவங்களுக்கு. ஆமேன் என்று சொன்னால் தான் புரியுது. என்ற கற்பனையை சொல்லல வேதம் சொல்லுது. 1ஆம் ஆதாம் 2ஆம் ஆதாம். இந்த பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, நான் அந்த அனுப்பினோன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆதாமை குறித்து எங்கெங்கே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடில் இருக்கிற அவ்வளோ கேள்வியும் கொடுத்துருக்கேன். கேள்வி என்ன விளங்கப்படுத்திருக்கிறேன், கேள்வி கொடுப்பேன். அப்போ விளங்கும் 1ஆம் ஆதாம் யார் அழைக்கப்பட்டால் 2ஆம் ஆதாம் யார் வேதத்தில் அழைக்கப்படுறது எல்லாமே எழுதியிருக்கு. அப்போ 2ஆம் ஆதாம் என்ன செய்கிறார், வந்து 1ஆம் ஆதாம் இழந்த புத்தகத்தை அவர் எடுக்கிறார். ரைட். அப்போ பாருங்க. ரைட். ஒருவன் மறுபடியும் பிறக்கும்போது கர்த்தர் அவனுடைய பெயரை அவர் என்ன செய்கிறார், என் பாத்திரவானா இவன் என்ன செய்கிறான் காணப்படுகிறான். அதனால் அவர் என்ன சொல்கிறார், அங்கே அவன் என்னோடு கூட நடப்பான். அடுத்தது வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுகிற, ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என்னத்தை தரிப்பேனா, வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பேரை நான் என்ன செய்வேன், கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாக நான் என்ன செய்வேனா, அறிக்கையிடுவன். பாருங்க, தேவன் என்ன செய்கிறேன், அவர் ஜெயங்கொள்கிறவனுக்கு என்ன செய்கிறார், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பேரை கிறுக்கி போடாமல் அவர் என்ன சொல்கிறேன்டா, நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் இவன் தான் அந்த மனிதன் என்று என்ன செய்வாராம், அறிக்கப்பட. பாருங்கள், ஜெயங்கொள்கிறவனும் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்க. தங்களுடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சில பரிசுத்தவான்களை குறித்து நாம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. இதை திரும்பவும் கூறப்படுகிறது. அதாவது அவருடைய அர்த்தம் பாருங்க, உன் வஸ்திரங்களை சுத்தமாய் வைத்துக்கொள். அப்போ உன் வஸ்திரங்களை சுத்தமாய் வைத்துக்கோ. அதோடைய அர்த்தம் என்னண்டா, அதாவது சந்தேகமுள்ள காரியங்களில் தலைப்படாதே. அப்போ உன் வஸ்திரங்களை சுத்தமாக வச்சுக்கொள். அப்போ தான் உனக்கு என்ன தருவன், வெண்வஸ்திரம். அப்போ வெண்வஸ்திரம் உனக்கு தரிச்சிருந்தான், நான் சொன்ன மாதிரி வெள்ளையாக இருந்தால் கரப்படாமல் பார்ப்பேன் தானே. அதே மாதிரி அதுக்கு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்னண்டா, நீ சந்தேகமுள்ள காரியங்களில் தலையிடாதே. அதாவது ஒரு பிசாசு உன்னை இதை புசிக்கலாமண்டா, இல்லை, தேவண்ட வார்த்தை என்ன சொல்லுது, புசிக்காத. அப்போ நான் அதை பார்க்கணுமென்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதே போல் வேதத்தில் அநேக வார்த்தையை சொல்லலாம். என்ன அப்படியாக ஒவ்வொரு வார்த்தை, ஆணுடைய உடைய பெண் தரிக்கக்கூடாண்டா, இல்லை, அது இன்றைக்கி சேஃப்டி பாதுகாப்புண்டு. ஏன்னா அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அது சந்தேகம். அப்படியான காரியத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. அதே போல் முடியானது என்ன செய்யும், நீளமாக வளைச்சி எண்ணெய் வைக்காட்டி ஸ்டைலுக்கு செம்பட்டை வெடிக்கும், ஏன்னா கீழ்முடி வெடிக்கும். அதனால் கத்திரிக்கோள் நாங்கள் என்ன செய்யும், வெட்ட முடிக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, கத்திரிக்கோளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன் வேதம் என்ன சொல்லுது, அது மகிமை. தலை கிறிஸ்து தலையாக இருக்கிறபடினால இந்த தலையில் இருக்கிற காரியத்தில் அதால் தான் ஒரு முடி கூட விழாதுன்னு தேவன் அதை என்ன செய்கிற, நினைவுபடுத்துகிற. ஏன்னா கிறிஸ்து தலையாக இருக்கிற தலையில் கத்திரிக்கோள் வச்சா அதுக்கு ஆண் கேட்கக்கூட நான் முடிவெட்ட போகிறேனான்னு கேட்டேன். அது பெண்ணுக்கு தான் கொடுக்குற. சபைக்கு அவர் என்ன செய்கிறார், கொண்டு வார். ஆண் வந்து பெண்ணை போல் முடிவளக்க இயலாது, பெண் வந்து முடிய வெட்டில. ஏன்றாவது பெண்ணுக்கு அடையாளம், சபைக்கு அடையாளம், சபை கரப்படக்கூடாது. புரியுதா அவங்களுக்கு? அப்போ இது நீங்கள் மூளையே பார்த்தீங்கடா, இது என்ன, இது உண்டாண்டு சிந்திப்போம். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் என்னையாம் சந்தேகப்படவே இல்லை. தேவன் எதோ சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசித்தாங்க. அதனால தான் அந்த அர்த்தம் என்னண்டா, உன் வஸ்திரங்களை சுத்தமாக வச்சுக்கொள்கிறேன்டா, சந்தேகம் உள்ள காரியங்களில் தலையிடாது என்பது. இவைகளில் தலையிட வேண்டாம் என்ற ஆர்வம் எழுந்தாலும் அல்லது மற்றவர்கள் சிக்கல்களை முயற்சித்தாலும் இவளை விட்டு விலகி நேரான பாதையில் நாம் என்ன செய்யணுமா, செல்ல வேண்டும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு நான் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு ஜீவ புத்தகத்தில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன், அவனோட பேரை நான் என்ன செய்ய போகிறேன்னா கிறுக்கி போடாமல் நான் அவனை என்ன செய்வேன், பிதா முன்பாகவும்
தூதர்கள் முன்பாக நான் என்ன செய்வேனா அறிவிக்கப்படுவேன். அப்பண்டா உங்களுக்கு தெரியும், அப்போ பேர் எழுதப்பட்டு கிறுக்கப்பட முடியுமா என்பதை உங்களால் காணலாம். ஏன்னா அப்போ அதுக்கு உதாரணமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ வெளிப்படுத்தல் 7 வாசிங்க. இதில் தான் கொஞ்சம் டைம் போகும், ஏன்னா வாசித்தா தான் உங்களோட இருதயத்தில் பதியும். ஆனால் நாங்கள் இன்றைக்குள்ள முடிக்கணும், ஸ்பீடாக வாசிப்போமா. அதில் 7 கோத்திரத்தின் 12 கோத்திரத்தையும் டக்குன்னு வாசிச்சுட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போகிறோம். வெளிப்படுத்தல் 7 தான் இருக்குது கோத்திரம். அதில் இந்த கோத்திரத்தை வாசிங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர், ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆமென். ரைட். இப்போ 12 வந்துட்டு இப்போ ஆதியாம டக்குன்னு 35, 22, 26 வாசிங்க. ஆதியாமம் 35, 22லேருந்து 26 இருக்கா? இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தாங்கள் குடியிருக்கும் போது ரூபன் போய் கோத்திரம் இல்லை, அந்த கோத்திரத்தில் பேர் எத்தனை வாசிங்க. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயார் பெற்ற குமாரர். யோசேப்பு, பெஞ்சமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கும் பதான் ஆராமிலே பிறந்த குமாரர். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அதில் ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு ரைட். அப்படியே வச்சோண்டு இப்போ உபாகமம் 29, 16லேருந்து 20 வாசிங்க. அடுத்தவங்க டாக்டர் வாசிங்க. ஏன்னா இதை உபாகமம் 29, 16லேருந்து 20. நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களில் சேவிக்க போகும்படி என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் ஒட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தை நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக்கொண்டால் 20 வாசிச்சிட்டீங்களா? கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கும் குலைத்து போடுவார். ஆமென். அப்போ இப்போ விளங்கிட்டு உங்களுக்கு இந்த உபாகமத்தில் தேவன் என்ன செய்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். என்னத்துக்காக? விக்கிராராதனையோ அவங்களோட அருவருப்போ நிறைய காரியம் சொல்ல. இது இருந்தால் நான் என்ன செய்வேன்? வானத்தின் கீழ் இராதபடி அவனோட பேரை நான் என்ன செய்வேன்? நாம் கிறுக்கி போடுவேன். அப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் ஆதியாமத்திலே 12 குமாரர்கள், யாக்கோபு கூடாக தான் 12 கோத்திரங்கள் வருது. இந்த 12 கோத்திரத்தில் வந்த தானும் யாரும் இல்லாமல் போகிறாங்க, எப்ராஹிம் இல்லாமல் போகிறாங்க. எங்கள் வெளிப்படுத்தலில் தான்
கடைசி 1,44,000 யூதர்கள் வாராங்க. தேவனுடைய அந்த ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 1,44,000 பேர் வாராங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 பெருக்கினீங்கன்னா 1,44,000 வரும். அதில் பார்த்தீங்கன்னா யார் இல்லாமல் போகிறாங்கடா? தானும் எப்ராஹிம். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? தேவன் சொன்னதை அவங்க செய்தான். அப்போ பாருங்கள், யாக்கோபு கூடாக கோத்திரம் உண்டாகுது, அவரை பேரை தேவன் ஜீவ புத்தகத்தில் எழுதுறேர். ஆனால் அதை செய்தோன்னு என்ன செய்கிறேராம்? இல்லாமல் போகிறேர். ஆனால் அதே போல் தான் இந்த சிமிர்னா சபைக்கு தேவனே சர்த்தைக்கு என்ன சொல்கிறேன்? என்னோட வெண்வஸ்திரம் தரித்து அவங்க நடப்பாங்க, அவங்களுடைய பேரை நான் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் என்னுடைய தூதர்கள் முன்பாக நான் என்ன செய்வேனாம்? அறிக்கையிடுவேன். அப்போ இந்த தானும் எப்ராஹிம் தான் இந்த தவறை செய்கிறாங்க. அந்த கடந்த முறை அந்த பெத்தேல் என்ற மெசேஜில் நான் அதை எடுத்தேன். என்ன நடக்கிறது? யெரொபெயாம் என்ன செய்கிறான்டா, இந்த தாவீதினுடைய வசமாக எல்லாரும் இருக்கிறபடினால யூதா யார வசமாக இருந்தது? தாவீது. அப்போ தாவீது நேர்மையான ராஜா, அவன் அழகானவன், எல்லா காரியத்தையும் செய்கிறபடினால இந்த ஜனங்கள் எல்லாமே பலி செலுத்த எங்கே போயிடுவாங்க? எருசலேமுக்கு போயிடுவாங்கன்று எண்ணி இவன் என்ன செய்கிறான்? தான்லேயும் பெத்தேல்லேயும் என்ன செய்கிறான்? ஒரு ஆலயத்தை கட்டி, பலிபீடத்தை கட்டி ஜனங்களை போக விடாமல் இங்கேயும் கர்த்தர் இருக்கிறாருன்னு அவன் என்ன செய்கிறான்? நிப்பாட்டுற வேளையில் தேவன் அந்த பாவத்தை அவங்க செய்தபடினால தேவன் என்ன செய்யலையா? ஒருபோதும் அதை மறக்க இல்லை என்று வேதம் என்ன சொல்லுகிறது. அதனால் பாருங்கள், இதை இன்னொருவனும் பதிவு செய்கிறான். ஓசியா 4:17 வாசிங்க. டக்கண்ட் எடுத்தீங்கன்னா நாங்கள் இனி ஸ்பீடாக போகலாம். 4:17 எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. ஆமென். அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எப்ராஹிம் விக்கிரகங்களோடு என்ன செஞ்சிருக்க? இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. அப்போ அதே போல தான் இந்த சபக்காலங்கள் பார்க்குற வேளையில் நீங்கள் விக்கிரகங்களோடு நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் சிலையை வைக்கல, சிலையை வணங்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனை விட நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அது விக்கிரம். அதான் வேதமே பதிவு செய்கிறது. உன் தகப்பன், என்னை விட தகப்பனையோ தாயையோ, பாருங்கள் தகப்பனையும் கொண்டு வந்துட்டு. ஆனால் ஒரு கணம் பண்ணுறதுல தகப்பனும் தாயை நேசித்தா ஒரு தேசத்தில் வாழ்நாள் பெருகவும் அவன் நீடித்திருக்கவும் நன்றாயிருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அதே தேவன் இந்த பூமியில் தேவனை விட தகப்பனையோ தாயையோ மகளையாவது மனைவியாவது வீடையாவது நிலங்களையாவது வயலையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. அப்படி ஏண்டா நேசிக்க வேணாமென்று தேவன் சொல்கிறாரான்னு பார்த்தா அப்படி அர்த்தம் இல்லை. அதை தெரியாட்டி திரும்ப கேளுங்க, இப்போ பேசினா இதிலே நின்றுவன். அப்போ விளங்கிதான். அதனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனை விட நீங்கள் யாரை நேசித்தாலும் விற்கிறான். நீங்கள் சொல்லலாம், தகப்பன் தான் என்ன பெத்து என்ன கொண்டு வர அவருடைய விந்து தான் நான் என்றலாம், தாய் தான் என்ன பெற்றவள் என்றலாம், எனக்கு மனைவி நீதானே தந்தண்டலாம். ஆனால் அது தேவனோடு வரக்குள்ள அது எல்லாமே வராது. நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்கன்னா மனைவியை நேசிப்பீங்க. ஏன்னா அதை நேசிக்க சொல்லி தேவன் தான் கட்டு தந்து. ஏன்னா கொஞ்சாவது மனைவிக்கு சொல்கிறேன், நீ கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போல் உண்ட சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி, எல்லா காரியத்திலும் நீ கீழ்ப்படி, 1 இல்லை 2 இல்லை, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியன்று வைஃபுக்கு சொல்கிறேன். மனைவிக்கு என்ன சொல்கிறேன்? தேவன் தன்னுடைய சபையை அன்பு செலுத்தினது போல கணவனும் மனைவியை அன்பு செலுத்தணும். அதே நேரம் மனைவிக்குரிய எல்லா கடமைகளையும் சட்டிப்பானையிலேருந்து எல்லாமே கழுவ வேணுமென்று அதையும் அவர் என்ன சொல்கிறார்? அதை அதுக்காக அப்படி தான் இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறீங்க. ஆனால் அதை சொல்லல அவர். அதனால் ஆனால் செய்யணும். அன்பினால் செய்கிற எல்லாமே அங்கீகரிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? கட்டாயப்படுத்தி அல்லது செய்யாமல் சாமான வீடு கூட்டாமல் போகிறதால யாரும் வந்தாண்டு கூட்டுற அதை சொல்லல. அவர் அன்பால் செய்கிற எல்லாமே தேவன் அங்கீகரிப்பார். அவட வருத்தத்தில் பலவீனமாயிரு. அப்போ அதை யார் கற்றுத்தந்தது? தேவன் தான். அப்போ தேவன் அப்படி என்றா தவறாக போதிப்பேரா? இல்லை. அப்போ அவர் சொல்ல வார அர்த்தத்தை நீங்கள் புரியணும். அப்போ தகப்பனே, அதாவது தேவன்ட வார்த்தைண்டு வந்தான். தேவன் அதை தான் கேட்டுக்க, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது என்று சொன்னாலும் இந்த ராயனுடைய நீதி தேவனுடைய நீதியை டச் பண்ணினா அங்கே அது கலஸ்.
அப்போ ராயனுடைய நீதி என்னவா இருந்துச்சு தானியேலுடைய காலத்தில்? இந்த சிலையை வணங்கணும். அப்போ தேவண்ட நீதி என்ன சொல்லிச்சு? நீ எந்த விக்கிரத்தையும் வணங்கக்கூடாது. அவன் என்ன சொல்லிட்டான்? வணங்கலாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி அப்பாவோ அம்மாவோ மனைவியோ ஏன்னா இன்றைக்கி சேர்ச்சிக்கு போனாம் அது ஏன்னா நீ அங்கே போனான்னா அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்க வேதம் சொல்லுது. ஆனால் வேதம் என்று வந்து அங்கே 0 பூச்சிய வேதத்தோட வந்து எந்த கட்டளையும் பொறுத்தேல. ஆமே வேதம் தான் சத்தியமாக இருக்கிறது. தேவன் தான் உங்களை உருவாக்கினவர், அவர் தான் உங்களை படைத்தவர். ஆமே அதனால் வந்து அதுதான் காரியம். அப்போ அதனால் இப்போ புரிஞ்சிட்டா அவங்களுக்கு. அதனால் அன்பினால் விழுந்து போகாதீங்க. ஆதாம் விழுந்தது போல் ஆதாமும் அப்படி தான் மனைவி சொன்னோன்னே அவன் என்ன செய்ய, அதனால தான் அவன் திரும்ப சொல்லணும், நீ தந்தவ தான் என்னைய ரெண்டு டக்குன்னு பிளேட்டை மாற்றி விட்டான். அப்போ அது மாதிரி அது மனுஷருக்கு இருக்கிற குணம் தான் என்ன. ஆனால் அது தேவன் வந்து தேவண்ட வார்த்தையில் தேவன் என்ன செய்யணும்? தேவண்ட வார்த்தைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முக்கியம் கொடுக்கணும். ரைட். நீங்கள் அதே போல் நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி தான் இப்ராஹிமை குறித்து நாங்கள் அன்றைக்கு செய்தியிலையும் பார்த்தனாங்க. இன்றைக்கு நோட் பண்ணணுமெண்டா 1 ராஜாக்கள் 12:25 நீங்கள் பார்க்கலாம். ரைட். அதை நீங்கள் வீடுகளுக்கு பாருங்கள், நான் முடிக்க போகிறேன். அப்போ அதனால் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ நிச்சயமாக வந்து அந்த காரியத்தில் தேவன் வந்து என்ன செய்கிறார்? எழுதினவங்களை கிறுக்கி போடுறேன். ஆனால் கிறுக்கிப்பட்டு எழுதப்பட்டிருந்தாலும் அநேகர் இப்போ அதனால் இவங்கள் எல்லாமே வரக்கூடாதுன்ட்டு நாங்கள் எண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ யாரை கிறுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தேவண்ட ஜனங்களுக்கு எதிராக இருந்தவங்களையும் தேவண்ட காரியங்களில் எதிராக செயற்பட்டு குழப்பினவங்களை கிறுக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், இப்போ மத்தேயு 25 வாசிங்க. இதை ஃபுல்லாக வாசிக்கணும், எனக்கு டைம் தாங்க. ஏன்னா அப்போ தான் நான் சொல்லிட்டு போனால் நீங்கள் வீட்டை பைபிள் படிக்க மாட்டீங்க. நாங்கள் இப்போ பார்ப்போம். மத்தேயு 25 எடுங்க. இருபத்தஞ்சு 31 36 மட்டும் வாசி. அது எல்லாரும் ஆழமாக கேளுங்க. அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்கள் வேணாம், இது வேணாம். அப்போ பாருங்கள், அதை நீங்கள் இப்போ வீட்டை இப்போ பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகான மெசேஜ் என்ன பாருங்கள். ஏற்கனவே எழுதப்பட்டு கிறுக்கப்படுது, சில பேர் கிறுக்கப்படாமல் இருக்கிறாங்க. அதே நேரம் பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க எப்படி உள்ளே வாராங்கன்றதையும் பார்க்குறோம். பாருங்கள், அதுதான் மத்தேயு 25:31 நாங்கள் இப்போ வாசித்தோம். அதில் பாருங்கள், இந்த சிறியராகிய ஒருவனுக்கு எவைகளை செய்தீர்களோ அவைகள் எனக்கு. அப்போ அங்கே 2ஆக பிரிக்கிற பாருங்கள். 2ஆம் உயிர்த்தெழுதலில் என்ன செய்கிறேன்? தேவண்ட மணவாட்டி நிற்கிறா. அப்போ 2 பேரா, வெள்ளாடு செம்மறியாடுன்று தேவன் 2ஆக பிரிக்கிறேன். அப்போ அவங்க என்ன அவங்கள அழைக்கிறேன்.
உயிர்த்தெழுதல். ஏன்னா அவங்க இழக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதல் நடந்துட்டு 1000 வருஷமாக கீழே இருக்கிறாங்க. இப்போ இழக்கப்பட்டனோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் வந்து என்ன செய்கிற, உத்தமமாக இருக்கிற கிறிஸ்தவர்களே நீதிமான்களே வாங்கணுன்னு அவங்க பார்க்குறாங்க. அவர் சொல்கிறேன், நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு தந்தீங்க, நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை வந்து பார்த்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன் என்னை வந்து நீங்கள் என்னை நேசித்து என்னை வந்து பார்த்தீங்க, எல்லாமே சொல்லக்குள்ள அவங்களுக்கு ஆச்சரியம். ஆண்டவரே நீர் எப்போ வந்தீர், நாங்கள் எப்போ உமக்கு செஞ்சோம். அவர் சொல்கிறேன், நான் என்ன இந்த சிறியவராகிய ஒருவனுக்கு நீங்கள் எவைகளை செய்தீங்களோ அதை நீங்கள் எனக்கு செஞ்சீங்க. அப்போ இப்போ புரியுது. அதால் தான் ஒருவன் வியாதிப்பட்டா ஆனால் நாங்கள் போய் பார்க்குறோம். ஏனண்டா என்னத்துக்காக பார்க்குறோம், இவன் ஒரு கிறிஸ்தவன், ஏன்னா இவன் வந்து தேவண்ட மனிதன், எங்களோட சபையில் ஒரு அங்கத்தினவன், ஏன்னா நாங்கள் சரீரமான அப்பத்தில் நாங்கள் எல்லாரும் பங்கு கொள்ளுகிறோம், அவனை சகோதரனை என்று ஏற்றுக்கொண்டு பங்கு கொள்கிறோம். அதனால் அவன் வருவான் அவன் இல்லையா அது உங்களோட காரியம். பாருங்கள் எப்படி உள்ளே கொண்டு வாரேன். அவன் வேதத்தை அறியாமல் இருந்துட்டு அவன் ஏதாவது ஒரு மனிதனுக்கு நல்ல காரியத்தை செஞ்சோன்னே அவனுக்கு ஒரு சின்ன தண்டனை என்னென்னா, இந்த 1000 வருஷமும் இந்த மணவாட்டி என்ற தேவனோடு இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறவும் இந்த தேவனோடு ஆளுகை செய்கிற ஒரு இதுதான் இல்லாமல் போய் அவன் கீழே இருக்கிறான். இளைப்பாறுதலில் இருந்து அவன் வாரான். நீதிமானாக தேவன் அவனை கருதி மேலே எடுத்து அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறேன். பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஸ்லாக்கியம் பெற்ற ஜனம் பார்த்தீங்களா. நீங்கள் தேவண்ட மனவாட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஒருவன் ஹெல்ப் பண்ணி உங்களை பார்த்து உங்களுக்கு பசியாக இருந்து தந்தால் அவனுக்கு கிடைக்கிற சான்ஸை பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இது தெரிஞ்சாதான் நீங்கள் போவீங்க ஆக்களை பார்த்து. இல்லாட்டி அப்படியா வருத்தான் அப்படியா தான் போகும். அப்போ நான் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்களுக்காக ஏன்னா ஏதாவது ஒன்று செய்யக்குள்ள பாருங்கள், அது எங்கே போனஸ் பாயிண்டை தருது. கவர்மெண்ட் கொடுக்க முடியாத வட்டி வீதத்தை விட இது பெரிய வட்டி வீதம். ஏன்னா இது பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை என்ன தேவன் அவர பேங்க் வந்து நான் வித்தியாசம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷன்டா 2 வீதம் தருவான் 3 வீதம், இவர் 10 வீதம், சிலது 100 வீதம் தாரு. அப்போ யாராவது தரையில் வேணும். அப்போ அதுதான் தேவனுடைய காரியம். அப்போ பாருங்கள் எந்த குரூப் வந்து எல்லாமே வர்றது என்பதை பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து தேவனுக்கு எதிராக செய்கிற காரியத்தை அழிக்கிறேன், அதே நேரத்தில் தேவன் என்ன செய்கிறேன் இதையும் கொண்டு வார். இப்போ யாத்ராம 32லேருந்து 30லேருந்து 40 இது எங்களுக்கு அதிகமாக பரிச்சயமான வேத வார்த்தை. நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது நாங்கள் அடிக்கடி எடுக்கிறோம். இது வந்து அழகான ஸ்டோரி, எனக்கு இது பிடிக்கும். ஏன்னா எப்படி அவர் தேவன் சென்டிமெண்ட்டாக எப்படி ஞானமாக பதில் சொல்கிறார் என்பதுக்கும் இது ஒரு அழகான ஒரு காரியம். யாத்ராம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய வேத பகுதி. வாசிங்க 32லேருந்து. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆகையால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து எதில் இருந்து வாசிக்கிறீங்க? 1ல் இருந்தா நான் சொன்ன 30ல் இருந்தா அது தேவையானது தான். ரைட், வாசிங்க. நீங்கள் 30லேருந்து வாசிங்க. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவனை நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீர். ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை திருக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து திருக்கி போடு. ஆமே, காணும். இனி வீட்டை போய் பாருங்க. ரைட், இப்போ தேவன் பாருங்க சென்று அழகான ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். சரி, உனக்காக நான் மன்னிக்கிறேன். மோசே என்ன சொல்கிறான், நீர் வந்து அவங்களோட பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்காமல்
எந்த பேர். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நீ பாவம் செய்யலி, அவங்க தான் செய்து, ஆனால் உனக்காக நான் மன்னிக்கிறேன். ஆனால் நான் நியாயம் தீர்க்கிற நாளில் நான் என்ன செய்வேன், அவங்கள நான் என்ன செஞ்சிருவேன், அழிச்சிருவேன் ஜீவ புத்தகத்திலிருந்து. என்னத்துக்காக, இவங்க என்ன செஞ்சாங்க, விற்கிறாரா உருவம், என்னத்தால் எடுத்தாங்க, எங்கேருந்து கலட்டினாங்க, காது. அதான் நான் சொல்கிற தோடு. நீங்கள் நகை போடுறது எனக்கு தெரியாது எது வேறு, ஆனால் காது போடுறவங்களை தேவன் மன்னிக்கவே மாட்டேர். புரியுதா அவங்களுக்கு? ஏண்டா இந்த பொயிண்ட வாசிங்க, எங்கேருந்து கலட்டி கொடுத்தாங்களா, காதில் நீ போட்டதால தான் நீங்கள் கலட்டி கொடுத்தீங்க, அதனால தான் தேவன் இதை வந்து மன்னிக்கிறீர்கள். அதான் தீர்க்கதரிசியை டைரெக்டாக சொல்கிறேன், இது எழுதப்பட்டது, இது மன்னிக்க இயலாது, ஆனால் மற்றது எனக்கு தெரியாது. ஆமென். அது உங்களுக்கும் தேவனுக்கு குறி. ஆனால் இது வந்து அடிமைக்கு அடையாளம். இதை தான் தேவன் ஒரு பாவத்தை செய்தால் மறக்க மாட்டேன். இவங்க என்ன செய்கிறாங்க, வடிவ வாசிங்க, திரும்ப வாசிங்க, நான் சொல்லல, திரும்ப நீங்கள் எல்லாம் கோவிக்கக்கூடாது யார். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய ரெண்டுலேருந்து வாங்க, ஸ்பீட் அடக்கணும். 2:32 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை 32 2ஆம் வசனம். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவங்க எங்கேருந்து கொண்டு வர, எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ இவை புரியுதா அவங்களுக்கு, எது தேவன் வெறுக்கிறார், விளங்குதா சிஸ்டர்? அப்போ பாருங்க, அப்போ அதனால் பாருங்க எதை தேவன் வெறுக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்க, அவங்க எதில் இருந்ததை பொன் கண்டு குட்டி செய்கிறாங்க, காதில் இருந்து. அப்போ முன்னுக்கே அவர் சொல்லிட்டு, காதுண்டா அடிமைக்கு அடையாளம், அதே நேரம் உடம்பை குத்தி போடுறது. அதனால் அவர் சொல்லிட்டார், அதிலிருந்து வந்ததால் தான் எதை செஞ்சாங்க, புத்தகத்திலேருந்து ஒரே அடியாக வெளியே எங்கே என்ன செஞ்சுட்டு, நான் அவங்கள என்ன செய்வேன், நீ உனக்காக மன்னிக்கிறேன், ஆனால் நான் நியாயம் விசாரிக்கிற நாளில் அவங்களோட பேரை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருவேன், கிறுக்கி போட்டுருவேன். அப்போ ஜீவபுத்த, அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் தேவன் ஆராதிக்கிறேன், இந்த மெசேஜுக்கு வாரன், எல்லாம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், சரியான ஞானஸ்தானம். ஆனால் இது ஒரு விக்கிர ஆராதனை. ஆமேன். இது வந்து தேவன் அருவருத்த காரியம். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு தான் அங்கே செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அப்படின்னா கிறிஸ்தவங்க ஏற்கனவே போட்டாங்க தான் என்ற கேள்வி வரும். ஆனால் உங்களுக்கு ஆதிக்கு போய் பார்த்தா அது இல்லை. ஏன்டா இடையில் வரக்குள்ள பல ஜாதியான ஜனங்கள் வாராங்க. சேம் காம் ஜாப்பேத்துக்கூடாக சந்ததி வருது, அங்கே காயினுக்கூடாக வர்றது, அப்படியே கடத்தப்படுது. அவங்க இந்த வேலையெல்லாம் செய்கிறவங்களா இருந்தாங்க. அவங்களோட சந்ததியாக்கள் நாங்கள் விடுதலை ஆகணும்னு எல்லாரும் தான் வந்தாங்க. தேவன் இரக்கமுள்ள தேவன், சபைக்கு எல்லாரும் வாரண்டு அவங்க கூப்பிடுற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமையிலேருந்து வெளியே எகிப்திலேருந்து வரக்குள்ள வேதம் டக்குன்னு மென்ஷன் பண்ணுது, பாயிண்ட் பண்ணுது, பல ஜாதியான ஜனங்கள் யூதர்களோட வெளியே வந்தாங்க. புரியுதாங்க? அதனால் அறியாத காலத்தை கர்த்தர் மன்னிப்பார். நீங்கள் வெளிப்பாடு தெரியாத மட்டும் தேவன் மன்னிப்பேர். ஒரு நாள் நீங்கள் தேவனை வளர்கிற வேளையில் நீங்களாகவே யார் சொன்னண்டு இதண்டாமல் தேவனுக்கு பயப்படுங்க. ஆமே. தேவனோட வார்த்தைக்கு இது வெளிப்பாடோடு எடுக்கிற வேளையில் தான் உங்களுக்கு வர, இல்லாட்டி உலகம் வந்து உங்களை நகைக்கும். என்ன நீ இப்படி இருக்க, மொட்டையாக வாரா என்ன, அப்படி வரக்குள்ள உங்களுக்கு நீங்களாக பயத்துக்காக செஞ்சீங்கன்னா நீங்கள் அதில் விழுந்துருவீங்க. ஆனால் தேவன் அதை விரும்புகிறே இல்லை. தேவன் வந்து அன்பால், ஆண்டவரே இது உங்களுடைய வார்த்தை, எனக்கு அழகு வந்து என்னுடைய என்ன அழகு, சாந்தம் அமைதல் தான் இது ஒரு பெண்ணுக்கு அழகொழிய இந்த என்ன நீர் அழகாக படைச்சிருக்கிறீர் என்று நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் சொல்லணும். ரைட். அப்போ பாருங்கள், அப்போ இப்போ விளங்கிட்டு தானே, ஏன் கிறுக்கி போட்டு ரெண்டு இப்போ விளங்கியிருக்கு தானே. இப்போ நான் சொல்லல, வேதம் இதை பதிவு செய்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த சபையில் நாங்கள் அடிக்கடி கொண்டு வரதும் அதுக்காக தான். ரைட். அப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், அப்போ தேவன் வடிவாக கவனமாக இருக்கிறேன். எதில் கவனமாக இருக்கிறேன், வார்த்தையில் கவனமாக இருக்குது. இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா கவனமாக இருக்குது வார்த்தையில். அவன் மன்னிக்க கேட்கணும், மன்னிக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறேன், நான் நியாயந்திக்கக்குள்ளே இதை கேட்பேன், எனது புல. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி. அப்போ அதே போல் தான் இன்றைக்கு நீங்கள் ஒரு மனிதனால், அம்மா அப்பாவாலேயோ அல்லது ஊழியக்காரனாலோ அல்லது போகிற சபைக்காகவோ உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் கையில் எப்போ எடுக்கிறாரோ அப்போ நியாயம் விசாரிப்பேன். ரைட். அப்போ பாருங்கள், நிறைய எழுதி வந்தனால் நிறைய எழுது. ரைட். அப்போ பாருங்கள், அப்போ அதனால் உங்களுக்கு அது தெரிஞ்சு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் தேவண்ட ஜனங்கள். அப்போ சங்கீதக்காரன் ஒன்றை சொல்கிறான் பாருங்கள், 69:21 நிறைய இருக்குது. நாங்கள் அடுத்த முறை தொடருவோம். அல்ல, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள்,
என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அருவருப்புகளும் கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவது. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது. அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து குடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது. அவர்களுடைய கூடாரங்களில் குடி இல்லாமல் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவனை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்துட்டால் இருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் குறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக. தாவீதும் என்ன செய்கிறான்? தீர்க்கதரிசனமா இதை என்ன செய்கிறான்? ஆழமாக பதிவு செய்கிறான். இவங்களோட பேரெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரே நீர் என்ன செய்யணும்? கிறுக்கி போடும். ஏண்டா இவங்க தேவண்ட ஜனங்களுக்கு விரோதமாக நடந்தான். அதான் நாங்கள் இதில் வரப்போகிற ஆழத்துக்கு யார பேர் கிரிக்கப்படுதண்டா? தேவண்ட ஜனங்களுக்கு எதிராக துன்புறுத்தினவர்கள், கேவலமாக பேசினவர்கள், என எதிராக சத்தியத்துக்கு எதிராக நடந்தவர்கள் எல்லாம் கிறுக்கப்படுறாங்க. அவங்க சத்தியத்தை அறியாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது. எப்படியாண்டா கிறிஸ்தவனுக்கு உதவி செய்ததுக்காக கொடுக்கிறேன். ஆனால் எதிராக நடந்தவங்களை தேவன் என்ன செய்கிறாராம்? கிறுக்கி போடுறேன். அப்போ விளங்கிது தான் யார பேர் வருது. அதான் நான் முன்னமே திக்க சொல்கிறேன். அதுக்காக இவங்களது கிறுக்கப்படுதுன்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. தேவண்ட இந்த ராஜாத்தி பத்தியம் அழகுள்ளதாக இருக்கிறது. அவர் யாரை கொண்டு வரணுமோ, யாரை மன்னிக்கணுமோ, யாரை உள்ளே கொண்டு வரணுமோ அது அவருடைய கிருபையாக இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் யாவருக்காக ஜெபிக்கணும், யாவரை நேசிக்கணும், எவனையும் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்கட சௌரமாக பார்க்கணும். அதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. வார்த்தையில் நாங்கள் யாரோடையும் சமரசத்துக்கு போகாமல் நாம் நடக்கணும். அப்போ அதனால ஏண்டா அந்த ராஜாத்தி பற்றி எப்படி இருக்குமென்னு தெரியாதானே. ஏன்னா உன்னை தள்ளி அவரை உள்ளே எடுப்பார். ஏன்னா அப்போ அதனால் அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எப்பயுமே முடிவு பெரிய அந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்போ அதனால் இந்த ஆழமான சில பாயிண்ட்டுகளை நீங்கள் கவனமாக பதியணும். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறேர், ஏன் உள்ளே கொண்டு வாரேர், ஏனண்டா நீங்கள் அந்த வெளிப்பாடோடு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுவீங்க. ரைட். அப்போ அதனால் தேவன் இப்போ வெளிப்படுத்தல் 20:11-15 நிறைய இருக்குது. நாங்கள் அடுத்த வாரம் தொடர போகிறேன். நான் இதை மட்டும் வாசிச்சுட்டு போயேன்டா இதை நாங்கள் விட இயலாது. ரைட். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ரைட். காணும். நீங்கள் வீடை வாசிங்க. அப்போ பாருங்கள், இப்போ இதிலேருந்து வடிவ விளங்கு தானே. ரெண்டு அங்கே தேவன் காண்பிக்கிறேன். மரித்தோர்லேருந்து சிறியாள்லேருந்து பெரியாள் மட்டும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எழும்புகிறாங்க. அவர்கள் எதன்படி நியாயம் தீர்க்கப்படுறாங்களாம்? கிரியைகளின்படி. புரியுதா அவங்களுக்கு? நன்மை செஞ்சவன் கிரியைக்கு, அதால் தான் வேதம் சொல்லுது உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் எந்த செய்தாலும் தேவன் மறக்க மாட்டு. எல்லாமே போனஸாக எழுது. அதான் ஞாபக புத்தகம்னு ஒரு புத்தகத்தை வச்சிருக்கேன். அதுக்காக ஒரு புத்தகம் இருக்கிறன்றது நாங்கள் நினைக்கல. அது தேவண்ட சிந்தையாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றா பிரசங்கிக்கிறாங்க. என்னுடைய கருத்து எப்படி என்றால், இந்த வேதம் இப்போ ஆட்டுக்குட்டியானவரையும் ஒரு ஜீவ புத்தகம், ஜீவ புத்தகம் இன்னொரு புத்தகம், ஞாபக புத்தகம் ஒன்று இருக்குதானே, அப்படி சொல்லப்படுது. ஆனால் இதே மாதிரி ஏசாயா ஒரு புத்தகம், தீமேத்தி ஒரு புத்தகம், மத்தேயு. அப்போ இதெல்லாம் வேறு வேறு புத்தகமாக இருக்குது. இல்லை, ஒரே புத்தகத்தில் எல்லாம் இருக்கிற மாதிரி இது என்னுடைய அபிப்பிராயமாக. சில இந்த என்டைமில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க அது புத்தகமாக இருக்கக்கூடாது, தேவன் ஒரு சிந்தையிலே புத்தகம். அது எனக்கு தெரியாது. ஒருவேளை அதுவும் சரியாக இருக்கலாம். புரியுதா? நான் சரியாக உங்களுக்கு புழங்கப்படுது. அதனால் தீக்கரி சொல்கிறேன். அதுக்காக வெவ்வேறு புத்தகங்கள் இல்லை என்றும் அவர் சொல்கிறார். அதனால் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஒரு புத்தகத்தில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதில் ஞாபக புத்தகம் என்றும் தேவன் என்னது நீங்கள் நன்மை செய்கிறீங்களோ கிரியை செய்கிறவங்க எல்லாமே எழுதுகிறார். வேதமும் சாட்சி படுது. என்ன சொல்லுது? அவரவர் எதன்படி நியாயந்திக்கப்படுறாங்களா?
கிரியைகளுக்கு தக்க பலனை அடைகிறாங்க. நீங்கள் எதை செய்கிறீங்க, வேதம் சொல்லுது, எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீங்கள் எதை மனுஷருக்கு விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. அதே மாதிரி எதை தேவனுக்காக செய்கிறீங்களோ அந்த பலனும் மறக்கப்படாது. ஒருவேளை நீங்கள் இதில் இழக்கப்பட்டாலும், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் மனவாட்டி என்ற அந்தஸ்தை இழக்கப்பட்டாலும் என்ன நடக்கும்? தேவன் இந்த நீதிமானுக்கு உதவி செய்து, நீதிமானை பார்த்து இந்த ஊழியத்துக்காக உதவி செய்ததை தேவன் என்ன செய்கிறேன்? அங்கே கொண்டு வந்து எங்கே கொண்டு போகிறேன்? நித்தியத்துக்கு கொண்டு போகிறேன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவராயிருக்கிறார். அதனால் செய்தி ஆழமாயிருக்கிறபடினால இன்னொரு வாரம் இந்த புத்தகத்தை குறித்து நாங்கள் திரும்ப மேலோட்டமாக நாங்கள் பார்ப்போம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் ஜெபத்துக்காக நாங்கள் தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஒரு அழகான வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசினபடினாலே ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிகிறோம். எங்களுடைய தவறுகளை நீர் உணர்த்தினாலும் நாங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாயிருக்கிறது. அதனாலே ஆண்டவரே, ஒரு தகப்பன் சிச்சியாத பிள்ளை உண்டோ என்று வேதம் சொல்கிற மாதிரி நீர் எங்களை சிச்சித்தாலும் உம்முடைய வார்த்தையிலே எங்களை திருப்புற தேவனாயிருக்கிறீர். அதனாலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக ஆழமான வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசி நாங்கள் பிள்ளையாக சரியென்று எண்ணுகிற காரியங்களை ஆண்டவரே, எங்களுடைய நீதிகளை உம்முடைய நீதியினாலே நாங்கள் தவறு என்பதை நீர் காண்பித்து கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நீதியிலே நடக்க நீர் எங்களுக்கு கற்று வர்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நீர் எங்களை திருப்பும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த சமூகத்தை விட்டு எந்த ஆத்துமாவும் பின்வாங்கி போகாத வண்ணம் முன்னேறி செல்லத்தக்கதாக உம்முடைய வார்த்தையின் அரணானது இவர்களை பாதுகாத்து கர்த்தாவே, அன்றைக்கு சீசர்களுக்கு புரிந்தோ புரியாவிட்டாலும் அவர்கள் சொன்னார்கள், கர்த்தாவே நாங்கள் யாரிடத்திலே போவோம் என்றது போல கர்த்தாவே, இந்த ஜனங்களும் இந்த கடைசி கால இந்த மெசேஜ், இந்த சத்தியத்தை விட்டு எங்கேயும் விலகி போகாத வண்ணம் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக நடக்க உம்முடைய இரக்கமும் தயவும் எங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தங்களுடைய ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் விசேஷமாய் ஆண்டவரே விவாகம் பண்ணி ஒரு ஆண்டை கூட்டி ஆண்டவரே கொடுத்த குடும்பம் அப்படியாக புதிதாக இணைக்கப்பட்டு வந்த இந்த மூவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒவ்வொருவரை நீர் தாங்கி வழி நடத்தும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.